1924ஆம் ஆண்டு தொடங்கி கடந்த 92 ஆண்டுகளாக தனியாக தாக்கல் செய்யப்பட்டு வந்த ரயில்வே பட்ஜெட் இந்த ஆண்டு முதல் பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்படுகிறது. புதன்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் ரயில்வே துறை தொடர்பான மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்தும் அரசின் திட்டங்கள் என்ன என்பது குறித்தும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகத்தின் மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க் என்ற பெருமைக்குரிய இந்திய ரயில்வே தொடங்கப்பட்டது 1853ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 11,500 கிலோமீட்டர் தொலைவிற்கு இயக்கப்படும் இந்திய ரயில்வேயிற்கான நிதி ஒதுக்கீடு என்பது 1924ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை தனி பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் இந்த நடைமுறையை மாற்றி 2017ஆம் ஆண்டிற்கான பொது பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மாற்றத்தினால் நிர்வாக ரீதியிலான சாதகங்கள் இருப்பதாக விளக்குகிறார் பொருளாதார வல்லுநர் ஸ்ரீதரன். சாதகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டு பட்ஜெட்டுமே ஒன்றா அனௌன்ஸ் பண்ணுறதுனால ரயில்வேக்கு பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் நிதி இதுக்காக ஒதுக்குறாங்க. ஸோ அந்த இந்த பேர்டன் ரயில்வே மினிஸ்ட்ரிக்கு கம்மியாகும். ஸோ அதுதான் சாதகம். ஆனால் பொது பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதை நிறைவேற்ற முடியாது எனவும் கூறுகிறார் பொருளாதார வல்லுநர் ஸ்ரீதரன். தனி பட்ஜெட்டாக ஆக்கி அதை பார்லிமெண்ட்டில் அதை டிஸ்கஸ் பண்ணி அந்த இதெல்லாம் ஒரு இது இருந்தது. ஸோ அது ஒரு இது இப்போ இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்ட்ரி எடுத்திருக்கிற ஒரு இதில் யார் மினிஸ்டர் இருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு தேவையான சாதகங்கள் அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஒரு தனி இது கொடுக்கறது, ஸ்பெஷல் அட்டென்ஷன் அதெல்லாம் இப்போ இல்லாமல் இருக்கும். பட்ஜெட் தாக்கல் முறையில் மாற்றம் இருந்தாலும் மக்களின் எதிர்பார்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை. கடந்த 2 ஆண்டுகளாக ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான புதிய ரயில் அறிவிப்புகள் இல்லாத நிலையில் இந்த ஆண்டு அதற்கான அறிவிப்பு வரும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பாதை இரட்டிப்பு பணிகள் முடிக்கப்பட வேண்டும். குறிப்பாக மதுரை விருதுநகர் இடைப்பட்ட 40 கிலோமீட்டர் தொலைவு பாதை பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும். அதோடு மணப்பாறை திண்டுக்கல் இடைப்பட்ட 62 கிலோமீட்டர் பாதை இரட்டிப்பு பணி முடிக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பணிகள் முடிக்கப்பட்டால்தான் புதிய ரயில்கள் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீட்டர் கேஜ் பாதைகளை பிராட்கேஜ் பாதையாக மாற்றும் பணிகள் மற்றும் பாலங்கள் அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு ரயில் சேவை தொடங்கப்பட வேண்டும் என்பது மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளது.